இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ் மீட்டிங்ல கூட அதே பேச்சு வந்துச்சு. மாடு இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க பரவாயில்ல, இப்ப அதெல்லாம் தேவையில்லை. கலெக்டர் ஆபீஸ்ல நடந்த மீட்டிங்ல அது நல்லா கிளியரா சொல்லிப்பாங்க. போஸ்ட்மார்ட்டம்லாம் தேவைப்படாது. அது ஒரு பேரிடர் ஆகி எல்லா மாடுகளும் அடிச்சுட்டு போகும்போது ஒவ்வொரு மாட்டுக்கா எப்படி சொல்லுங்க, எவ்வளவு மாடு இருந்துச்சு, எவ்வளவு அடிச்சுட்டு போயிடுச்சு. வேற வழி எதுவுமே இல்ல. திடீர்னு தண்ணி எனக்கு 50 வருஷம் மண்ணு வீடு. இப்ப தண்ணி குளத்துக்கு வந்து பொதி மீன் ஆனா திருப்பி நாலதான் பிள்ளைய வச்சுட்டு இருக்கேன். வேற வழி இல்லைங்க. உங்களுக்கு நல்லா பக்கா வீடு கட்டி கொடுப்பாங்க. உங்க நிலம் உங்களோட தானே, வீடு கட்டணும் உங்களோட தானே. டெஃபினட்டா உங்களுக்கு பிஎம் ஆவாஸ் யோஜனால வீடு கட்டணும் பணம் கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த அம்மா வந்து சொல்லிட்டு போச்சு, நாளைக்கு எனக்கு பணம் கொடுக்கலன்னு கூடாது. எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் அதிகாரி எனக்கு லெட்டர் அனுப்பணும், அதுக்கப்புறம் எங்க கவர்மெண்ட்ல போகணும், அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரேடியா 1.5 வருஷம் 2 வருஷம் இல்லை. துரிதமா கொடுக்கறதுன்னு ஏற்பாடு பண்றேன். ஆனா நீங்க கொடுக்கணும், பேப்பர் கொடுத்தா தானே. இந்த மாதிரி என் வீடு இடிஞ்சிடுச்சு, மண் வீட்டை தான் இருந்தேன், ஆனா என் நிலம் என்னோட தான், எனக்கு வீடு கட்டுறதுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லுங்க. வீடு இல்ல, எனக்கு வாடகை வீட்டுல இருக்கேன். இங்க வந்துட்டு வாடகை வீடு கொடுங்க, விவரம் கொடுக்கணுமா பண்ணலாமா? வாடகை தான் எந்த வீடு கொடுத்துருக்கீங்களா? மனு கொடுத்துருக்கோமா? நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, ஆடு மாடை பத்தி மீட்டிங்ல சொன்னார் ஐயா, எம்எல்ஏ ஐயா. திருநெல்வேலிக்காரு. ஆனா தூத்துக்குடியில மீட்டிங்ல வந்துட்டாரு. மீட்டிங் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சிட்டு நாங்க எழுதுக்கிற சமயத்துல ஐயா தான் சொன்னாரு, ஆடு மாடுகள்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சுங்க, அதுக்கு நீங்க போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க, போட்டோ எடுக்கலாம் சொல்லுவாங்க எப்படின்னு அவர் தான் கேட்டாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம அங்க பேச்சு வந்துச்சு, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த பேரிடர்ல இத்தனை ஆடு மாடுகள்லாம் போயிடுச்சுன்னா யார் எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஐயா தான் சொன்னாரு. இவ்வளவு வெள்ளத்திலயும் அண்ணன் இறங்கி பிள்ளைகளை காப்பாத்த யாருமே செய்ய முடியாது. நீங்க கொடுங்கம்மா, மனு கொடுங்க ஐயா, நீங்களும் கொடுங்க, வீடு கட்டுறதுக்கு பார்த்தாங்களா? எல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அம்மா வந்து பார்த்தாங்க. பாத்துக்கலாம்.